தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து டிமார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. ஐ திங்க் நிறைய பேர் வந்து டிமார்ட் வந்து போவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து நியூ இயர்க்கு முன்னாடி கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது, அதனால வந்து போயிருந்தேன். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்காக வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. மேல லைட்ல வந்து போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ ட்ராலி எடுத்துட்டு நமக்கு தேவையான திங்ஸ் பக்கம் வந்து போயாச்சு. அன்னைக்கு முதல்ல போன டைமை விட இந்த தடவை ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதனால ஓரளவுக்கு பொருட்கள் வந்து என்னால தேடி வாங்க முடிஞ்சது. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பொருட்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல எடுத்திருந்தேன். பருப்பு, உளுந்து இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். ஆனா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இட்லி எல்லாம் நல்லா வந்து புசு புசுன்னு வந்துருந்துச்சு. சோ அதனால உளுந்து வந்து டிமார்ட் உளுந்தே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த தடவை வந்து உளுந்து இதெல்லாமே வந்து அங்க வந்து வாங்கினேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து உதயம் பருப்பு தான் வாங்குவேன். சோ இந்த தடவை வந்து இந்த பிராண்டும் வந்து வாங்கினேன், நல்லா இருந்தது. அண்ட் மளிகை பொருட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னுமே வீட்டுல கொஞ்சம் இருக்கு, அதனால அதெல்லாம் வந்து வாங்கல. சில குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் வாங்கிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து இந்த கடையில பார்க்கும்போது இந்த திராட்சை வந்து கருப்பு திராட்சை, அந்த வெள்ளை திராட்சை, அதுல வந்து கருப்பு திராட்சை தான் இருந்தது. இந்த இன்னொரு திராட்சை வந்து இல்ல. அதனால இந்த தடவை அது இருந்துச்சு, ஆனா அந்த கருப்பு திராட்சை கிடைக்கல. சோ ஏதாவது ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. சோ கடைசியா வந்து வாங்கின பொருட்கள் வந்து இதுதான். அதை வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க எங்க வீட்டுக்காரங்க, நான் அது கவனிக்க கூட இல்ல. அதுக்கப்புறம் பெட்ஷீட் செக்ஷன் வந்து போனேன். இது வந்து சாஃப்டா இருந்தது. பெட்ஷீட் வாங்குறதுக்காக கிடையாது, தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டா இருந்தது. இப்ப நல்லா குளிரா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, அதனால நாங்க அது வந்து வாங்கல. பட் நல்ல சாஃப்டா இருந்தது அந்த பெட்ஷீட் வந்து. அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு வந்து ஒரு 2 லஞ்ச் டவல் வந்து வாங்கினேன். வாட்டர் பாட்டில் வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், அது நல்லா இருந்தது, பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது, அப்படி உறிஞ்சு குடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பாருங்க, இது வந்து பாய், பிளாஸ்டிக் பாய். இது வந்து அதாவது சிங்கிள் இதுவாகவும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் விரிச்சு வந்து பெருசாவும் போட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. இப்ப குளிருக்கு வந்து கீழே தரையில உட்காந்துக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்தது பார்த்தேன். பட் நான் வந்து வாங்க கிடையாது, அதான் உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன் வந்து வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப நியூ இயர்க்காக சில கிளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது பழைய ஸ்கிரீன்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து இதுல போட்டுட்டேன். நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். புது ஸ்கிரீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் இது பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து சிங்கிள்ல டோருக்கு வந்து மாற்றுறது, நம்ம விண்டோக்கு கிடையாது, டோருக்கு. அதனால நல்லா பெருசா இருந்தது. பெருசுல இருக்கக்கூடியதுதான் நல்லா இருந்துச்சு. சின்னதுல பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. 7 ஃபீட் இது வந்து, ஆனா நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டா இருந்துச்சு. இந்த இது வந்து ஜன்னல் போடுற மாதிரி, ஆனா அதை தொட்டு பார்க்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்ல, பிடிக்கல எனக்கு. அதனால இந்த இது வாங்கல, நானு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை கலர் ஸ்கிரீன் இருந்துச்சு, இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேணா, இது ரொம்ப அழுக்காயிடும், நமக்கு வந்து அடிக்கடி இது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணாம்னு சொல்லிட்டாங்க. சோ அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா வந்து கொஞ்சம் டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு ஸ்கிரீன்லயே. அதனால அடுத்தடுத்து உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து விண்டோக்கு போடுற மாதிரி ப்ளூ கலர், அதுக்கப்புறம் அந்த ஒயிட், அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ பூ போட்டது, இதெல்லாமே வந்து சிங்கிளுக்கு வந்து போடுறது இதெல்லாமே. இந்த டிசைன் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா சாஃப்டா இருந்தது. அண்ட் டபுள் ஷேட்ல நல்ல ஒரு அந்த கோல்டன் கலர்ல நல்லா இருந்துச்சு. ஆனா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு பாய் காமிச்சேன் பாத்தீங்களா, நம்ம வந்து கீழே விரிப்பா வந்து இது பண்ணிட்டு அதுல வந்து உட்காந்துக்கலாம். இப்ப அடிக்கிற குளிருக்கு நல்லா இருக்கும் உட்காரத்துக்கு. அதே மாதிரி இது வந்து துணியில டபுள் ஷேட்ல நல்லா இருந்தது, இந்த கலருமே. அதையும் பாத்துட்டு இருந்தேன். பட் என்கிட்ட இருக்கு, அதனால நான் இதெல்லாம் வந்து வாங்கல. இந்த பூ போட்ட மாதிரி ஒரு மரம் மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருந்தது, இதை நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. எனக்கு இது வேணாங்க அப்படின்ட்டு. இதுல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இல்ல, அதனால எனக்கு பிடிக்கல. வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பசங்க வந்து உறிஞ்சுற பாட்டில் வந்து எல்லாம் உடச்சிட்டானுங்க. சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க போனப்பதான் நல்ல டார்க் கலர்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் காமிச்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனா எனக்கு வாங்கணும்னு தோணல. இது பாருங்க, எல்லாமே வந்து டிசைன் வேற, அது மாதிரி ரெண்டு கலரா உங்கள்ட்ட நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து உறிஞ்சு குடிக்கிற வாட்டர் பாட்டில் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்க போனீங்க அப்படின்னா அவ்வளவு டிசைன்ஸ்ல வந்து இருந்துச்சு, அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல. நான் வந்து எங்க ஊர் மக்களுக்காக தான் கொஞ்சம் அதிகமா வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ் கூட நான் வந்து யூனிக்கா வந்து காமிச்சிட்டு இருக்கேன், யூனிக்கா இருக்கிறத காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பாக்ஸ் வந்து பார்த்தேன். அந்த பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அதே சமயம் இந்த கலர் தான், இந்த கலர் காம்பினேஷன்ல தான் வந்து ரொம்பவே நான் வந்து அட்ராக்ட் ஆயிடுவேன். இந்த ஆரஞ்சு கலர் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் வைக்கலாம், ஆனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது இது ஓப்பன்ல இருக்குல்ல, இதை வைக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனா வந்து வெளியில நம்ம பொருட்கள் ஏதாவது வைக்கிறது வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு வழியா வந்து நமக்கு ஞாபகத்துல இருக்க பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. சோ கிளம்பி போற டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போற வழியில வந்து ஒரு சர்ச்ல வந்து டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு, அதான் வந்து உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்த உங்களுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.